தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட காரியமானது பவுலினுடைய இரண்டாவது அருட்பணி பயணத்திலிருந்துதான். பவுலடிகளார் தன்னுடைய இரண்டாவது அருட்பணி பிரயாணத்திலே அத்தேனே பட்டணத்தில், ஏதேன்ஸ் பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர் கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறார். பவுலடிகளார் இந்த கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது அந்த காலத்தில் அங்கே 7 லட்சம் பேர், சுமார் 7 லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பண்டைய கிரீஸ் நாட்டின் ஒரு முக்கியமான பட்டணமாக இந்த கொரிந்து பட்டணம் காணப்பட்டது. சரியாக கிறிஸ்துவுக்கு முன் 146 ரோமர்களால் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு பல வருடங்களுக்கு பிறகு கிமு 46 ஜூலியஸ் சீசர் என்கிற ரோம பேரரசரால் இப்பட்டணம் மறுபடியுமாக எடுப்பித்து கட்டப்பட்டது. இந்த கொரிந்து பட்டணம் அகாயா பிராந்தியத்தின் அல்லது மாநிலத்தின் தலைநகரமாக விளங்கியது. இது மிகவும் செழிப்பான வியாபார பட்டணமாக, ஒரு வணிக பட்டணமாக காணப்பட்டது. அதே வேளையில் இந்த பட்டணத்தில் ஊழல், பெருமை, பலவித மோசமான பாவங்கள் மட்டுமல்ல, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான அனைத்து காரியங்களும் இங்கே இருந்தன. இவற்றிற்கெல்லாம் இப்பட்டணம் பேர் போன ஒரு பட்டணமாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த அக்கிரமங்களுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த பட்டணத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த பட்டணத்தில்தான் அப்ரோடைட் அல்லது வீனஸ் என்று அழைக்கப்பட்ட காதல் தேவதையின் கோவில் ஒன்று இருந்தது. இந்த கோவிலில் சுமார் 1000 பெண்கள் தங்களை விபச்சாரத்திற்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார்கள். அதாவது இந்த விபச்சாரத்தை கடவுளுக்கு செய்கிற தொண்டாக அவர்கள் எண்ணி தங்களை விபச்சாரத்திற்கென்று அர்ப்பணித்திருந்தார்கள். இரவு நேரங்களில் இவர்கள் கொரிந்து பட்டணத்திற்குள்ளே பல தெருக்களுக்குள்ளே சென்று விபச்சாரத்தில், இலவசமாக விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே பாலுணர்வின் பாவங்கள் அதிகமாக மலிந்து இந்த பட்டணத்திலே காணப்பட்டன. இப்படிப்பட்ட பாவங்களை அனுபவிப்பதற்காகவே பலர் இந்த இடங்களில் வந்து கூடக்கூடியவர்களாக, தங்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே இந்த பட்டணமானது ரோமாபுரியின் மாயாபுரி சந்தை என அழைக்கப்படுகிற ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. ஆகவே பணப்புழக்கம் இருக்கின்ற இடம், அந்த பட்டணத்தில் பாவங்களுக்கும் குறைவில்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணத்திற்காகத்தான் உலகத்தில் எல்லா பாவங்களும் நடைபெறுகின்றன. பணத்தை மையமாக வைத்துதான் எல்லா தவறுகளும் நடக்கின்றன. ஆகவே பணத்தை குறித்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்வாதாரத்திற்கு அது தேவைதான், பணம் நல்லதுதான், வேதம் சொல்லுகிறது. ஆனால் பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும், நம்மை தேவனை விட்டு வழி விலகி செல்ல வைக்கின்ற எல்லா பாவத்திற்கும் அது வேறாயிருக்கிறது, அது மூலமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பணத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். பணம் என்று வந்துவிட்டாலே அதில் பாவங்களும் இருக்கின்றன, பாவங்களும் வந்துவிடும் என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே பணத்தை குறித்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தின் அடிப்படையில் தான் எல்லா பாவங்களும் நிகழ்கின்றன என்பதையும் நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த கொரிந்து பட்டணத்தில் வைத்துதான் பவுலடிகளார் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள் என்கிற ஒரு விசுவாசம் உள்ள யூத தம்பதிகளை சந்திக்கிறார்.
அவர்கள் கூடாரம் பின்னுகிற தொழிலை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். பவுலுக்கும் அத்தொழில் தெரிந்திருந்தபடியினாலே அவர்களோடு இணைந்து அத்தொழிலை செய்து தனக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்குமான தேவையை பூர்த்தி செய்து கொண்டார். யூதருடைய மரபுப்படி ஒவ்வொரு யூதனும் ஒரு தொழிலை கற்றறிந்திருக்க வேண்டும், கைத்தொழிலை கற்றறிந்திருக்க வேண்டும். யூதர் அபிமார்கள் தங்களுடைய மாணவர்களிடமிருந்து பணத்தை கட்டணமாக பெற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு தெரிந்த வேலையின் மூலமாக வேலை செய்ய வைத்தே பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். யூதர் அபிமார்களின் வாக்கு இவ்விதமாக இருக்கிறது. அது என்னவென்றால், தன் மகனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்காதவன் அவனுக்கு திருட கற்றுக் கொடுக்கிறான். இது யூதர் அபிமார்களின் வாக்கு. ஆகவே ஒவ்வொரு யூதனும் ஒரு கைத்தொழிலை கற்று அறிந்திருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு தச்சு வேலை தெரிந்திருந்தது, தோமாவுக்கு தச்சு வேலை தெரிந்திருந்தது, பேதுருவுக்கு மீன் பிடிக்கின்ற வேலை தெரிந்திருந்தது. அதே போல பவுலடிகளாருக்கு கூடாரம் பின்னுகிற தொழில் தெரிந்திருந்தது. ஆகவே இதன் மூலம் அவர் வேலை செய்து தனக்கானதை, தன்னோடு இருந்தவர்களுக்கானதை சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். இதிலிருந்து தான் டென்ட் மேக்கிங் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். அதாவது உலக வேலையோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வது. அதில் தவறேதும் இல்லை. இன்றைக்கு அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், இதை ஏதோ மோசமான காரியமாக பார்ப்பார்கள். ஆனால் பவுலடிகளார் அதற்கு எடுத்துக்காட்டு. உலக வேலை செய்து கொண்டே ஒரு மனிதன் கர்த்தருக்காக சாதிக்க முடியும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆனால் கவனிக்க வேண்டியது, ஊழியம்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். ஊழியத்தை இரண்டாவது தள்ளிவிட்டு இந்த பிழைப்பை முதன்மையாக மையமாக வைத்து விடக்கூடாது. அதில் தான் தவறு வரும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கொரிந்து பட்டண நிகழ்விலிருந்து, பவுலின் நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பேற்பட்ட பாவம் நிறைந்த இந்த பட்டணத்திலும் பவுலடிகளார் நற்செய்தியை பிரசங்கித்து அங்கே திருச்சபைகளை நிறுவக்கூடியவராக இருந்தார். ஆகவே எப்பேற்பட்ட பாவம் இருக்கின்ற இடத்திற்கும் சமூகத்திற்கும் நற்செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டியதாய் உள்ளது, அவசியமாய் இருக்கிறது. நாம் கொண்டு செல்ல வேண்டும். அங்கேயும் திருச்சபை என்கிற ஓர் இடம் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் எப்பேற்பட்ட பாவமுள்ள இடத்திற்கும் நற்செய்தியை கொண்டு செல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைத்து திருச்சபையில் அங்கத்தினர்களாய் சேர்க்க வைப்பது, அவர்களை சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நாம் பவுலை போல எவ்வித பாவம் நிறைந்த இடத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோமா, அல்லது அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களை அருவருப்பாய் பார்த்து அப்படியே உதாசீனப்படுத்தி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்காமல் விட்டு விடுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கும் நற்செய்தி அவசியம். அது மட்டுமல்ல, அவர்களையும் திருச்சபையில் அங்கத்தினர்களாக சேர்க்க வேண்டும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், தேவநாம மகிமைக்கென்றே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படட்டும்.